மாதிரி படுத்துருக்கேன். இதை நம்ம அழைப்புறது வேண்டிய புசமானே கட்டப்பட்டு போட்டு விடலாம். விடுறது மாட்டா சிங்கமர சிரிச்சாங்க. எப்படியம்மா என் போனது ஐயனார் கோயில் ஐயப்பன் என்ன சொன்னாரு ஐயப்ப சாமி மணிகண்டன் சாமி அப்ப அதெல்லாம் சாமியாங்க. அப்ப ஐயனாரும் ஐயப்ப சாமி ஒண்ணு ஒரு காக்கும் கடவுளாக விளங்கக்கூடியதாங்க. இந்த நீலராஜனை தூண்டோதர பூதத்தை விட்டு கொல்ல சொல்லிட்டார். அன்னைக்கு வந்து அந்த நீலராஜி சாகாம இருந்தாருமே இன்னைக்கு நம்ம இசைக்கமானுக்கு ஒரு வரலாறு உருவாகாது. எப்படி கோபத்துல அவர் பெரியவரா இருந்தாலும் அதே மாதிரி குளத்துக்கு சிறப்பு மக்கள் நம்ம சாராக்கரை செய்யப்பேன். அவங்க ஒரு பாசக்காரி. அப்ப அண்ணன் மகிழ்ச்சி பாசம் இருந்தவங்களே பணி எடுக்கிற பணின்னு அவளுக்கு நீதியாக மாற மாட்டா இசைக்கியா தான் இருப்பான். அவன் நீதியா மாறணும்னா நீர் சாவன். அதனால்தான் அந்த ஐயனா தூண்டோதர பூதத்தை விட்டு நீரனை கொண்டு வருகிறார். அந்த வேளையில் நீரனுடைய உயிரானது வேப்ப மரத்தில் ஒழிந்திருக்கிறது. இது அறியாத பழகிவோர் இளவரசின் கையாள பிள்ளைமார்களோ அந்த வேப்ப மரத்தை வெட்டி ஐயனாருக்கு ஒரு கோவிலை கட்ட பக்கத்தில் ஒரு இலக்கப்பை அமைத்து சொன்னார். இவ்வளவு விஷயம் நம்ம சாலக்கரை செய்யறதுக்கு தெரியாதப்பா. அம்மாவுக்கு தெரியாது. அம்மா நினைக்கா நம்ம அண்ணனை பார்த்து இவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு நம்ம அண்ணனை பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு நம்ம அம்மா சாலக்கரை இசைக்கு அம்மா எப்படி வந்தாய் எப்படி முடிச்சு சிங்காரிச்சு கருக்க செவக்க